நூலேதுமில்லாமலே உசுரையங்கோக்குற. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கான்சர்ட்டுக்கு உங்களை எல்லாம் பார்த்தது, திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு. சோ இத்தனை பேர் வந்து, இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இட்லி கடை டீமுக்காக, தனுஷ் சாருக்காக, எங்க மொத்த டீமுக்காக. சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. தேங்க்யூ சோ மச். இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு பிலிம், நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம். ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்தோனிதாசன் மாதிரி, புஷ்பனம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை வந்து நாங்கள் மண்ணில இருந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும். அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். தேங்க்ஸ் டு ஆல் தி டீம், உண்டபா ஃபிலிம்ஸ், ஸ்ரேயஸ், ஆகாஷ், டான் பிக்சர்ஸ், சாரேகாமா, சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், காவ்யா, கேமராமேன், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, எல்லாருக்கும் நன்றி. ஸோ டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டா இருக்கும். 1ஆம் தேதி தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் ஹோஸ்ட் தியா அண்ட் ரக்ஷன். ஸோ போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு சாங் பாடி என்டர்டைன் பண்ணிட்டு போயிடலாமா? கூட பாடினீங்கன்னா பாடுவேன், ஓகேவா? தனுஷ் சார் பாட்டே பாடுவான் ஆடுகளம்ல இருந்து. அடி நெஞ்சு அனலாகவே நூலேதுமில்லாமலே உசுரையங்கோக்குற என்னை ஏனடி இமை நாளிலும் கடைவாயிலே என்னை மெல்கிறாய், கஞ்சாடையில் என்னை கொள்கிறாய். யாத்தே 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 மீன் கொத்திய போல நீ கொத்துறால. அடி வெள்ளாவி வச்சுத்தான் உன்ன வெயிலுக்கு காட்டாம, நன் தலகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். தேங்க்யூ கோயம்புத்தூர். சோ இட்லி கடைக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் வேணும். 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல மீட் பண்ணுவோம். சாங்ஸ்லாம் கேளுங்க, ட்ரெய்லர் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ. Okay. Thank you very much. பெரிய கைத்தட்டு. Come on boys. எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல, அதுல ஹீரோயின் வந்து தனுஷ ஒரு முத்த கொடுக்கறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளவு சந்தோஷமா, அது குட்டியா இருக்கும். அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், ஆனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேல வரும்போதே சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா, அவர் என்னதான் ஆக்ஷன், மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க அந்த ப்ரொமோல பார்த்திருப்பீங்க, நான் அவரை பத்தி சொன்னது. நான் நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த 35 வருஷத்துல நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸா இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமா அந்த கேமரா வழியா எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய
அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசிச்சேன். அதுக்கு அடுத்தபடியா அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில நடந்த ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமா, அதாவது என்னன்னா அவர் மேடையில பேசும்போது சொன்னாரு, பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமா செய்றீங்க இல்லையா, அதனால நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். தலையில கை வச்சதை ரசிச்சேன், டைலாக் இப்படிதான் பேசணும்னு சொன்னதை ரசிச்சேன். முழுமையா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவரோட பணிபுரிந்த இந்த படம். இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பத்தி. சத்யராஜ் சார் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்னைக்கு பிளைட்ல நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடிச்ச ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்திருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாம ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்க வாங்க சார், என்னுடைய கேரவன் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்ட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னாரு, அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனா நான் சத்யராஜ் சார் கிட்ட உங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாரா மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா கை தட்டலாம்ல, அவரும் கோயம்புத்தூர் தானே. நான் வந்து சத்யராஜ் சார் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், பட் அவர் வில்லன். அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்ப என்கிட்ட பழகுறது பெரிய விஷயம் இல்ல, அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு. அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பத்தி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப சிறப்பா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க, ஜிவி பிரகாஷ் சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கிற சவுண்ட் தான் பிஜிஎம் இருக்கு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.